வணக்கம், இது உங்கள் ஜீரோ பைட். இப்போ நம்ம இதோட பார்க்கும்போது OnePlus பிராண்டோட ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் நம்ம இதோட டெமோட பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் 4 ஸ்டாரோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ரிவ்யூ பார்த்தினாக்கா நான் இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தினாக்கா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா அன்பாக்சிங்கை நான் கொடுத்துருக்குறேன். சூப்பராக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தினா நல்லாவே இருக்குது. சார்ஜ் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஓவரால் வந்து 1 டேஸ் வந்து பார்த்தினா மேக்ஸிமம் நிற்கிது. ஸோ நீங்கள் கால்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அதர் யூசேஜ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லா ரஃப் யூஸாக இருந்தாலும் சரி நல்லாவே இருக்குது. எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அதே போல் பார்த்தினாக்கா உங்களுக்கு அந்த நாய்ஸ் ரெடியூஷன் வந்து பார்த்தினா ரொம்ப கிளியராக இருக்குது. அதே போல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தினா மோஸ்ட்லி இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கான அன்பாக்சிங் நம்ம இதோட டெமோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. ரெட்டு, ப்ளூ அண்டு பிளாக்கு. இப்போ நான் இங்கே வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாத போல் உங்களுக்கு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அன்பேக் பண்ணுறேன். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட் கலரில் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேக் பண்ணலாம். இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கிறது ஃபீலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்காது. அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சார்ஜ் நிற்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூடூத்தோட கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு கால் வந்தாக்கா பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா சொட்டிங் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தினாக்கா பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தினாக்கா ப்ளூடூத் ஹெட்செட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தினா OnePlus தான் பார்த்தினாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது இது பார்த்தினாக்கா ரேட்டிங் வந்து பார்த்தினா 4 அபோவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தினாக்கா இங்கே வந்து ஏர்பேக் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான ஃபினிஷிங் வந்து பார்த்தினா உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தினா மேக்னெட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன் ஆஃப் மேக்னெட்டை யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தினாக்கா உங்களுக்கு சார்ஜ் வந்து பார்த்தினா அதிக நேரம் நிற்கும். ஸோ இந்த ரெட் கார்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா அடுத்த OnePlus ப்ராடக்ட் வாங்கும்போது அதுக்கான டிஸ்கவுண்ட்டுக்கான ஒரு கிளப் கொடுத்துருக்காங்க, கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா 1 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த கேபிள் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தினாக்கா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தினா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தினாக்கா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட்டுக்கு வந்து பார்த்தினாக்கா ஜீரோ பைட்டோட ரிவ்யூ பார்த்தினாக்கா அபோவ் 4.5 கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.